இப்படி சிந்திச்சு சிந்திச்சு மக்களுக்கான முத்திரை திட்டங்களை உருவாக்குறதுல தான் தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் உயருது, வேலை வாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் வளருது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னேறுது. அதை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துகிற வகையில் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தக்க பாட போட்ட நேரம் வந்துருச்சா இல்லையா? நம் மண்ணை, நம் தமிழை, நம் பண்பாட்டை, நம் வரலாற்றை, நம் பெருமையை பழிப்பவர்களுக்கு பதில் சொல்ற காலம் வந்தாச்சு. அதோட அடையாளம் தான் இங்க நீங்க திரண்டு வந்திருக்கக்கூடிய காட்சி. திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கோவை மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை வரிசையா பட்டியலிட விரும்புகிறோம். பில்லூர் கூட்டு குடிநீர் திட்ட 3ஆம் கட்ட பணிகள் நிறைவு. செம்மொழி பூங்கா அமைக்க அடிக்கல். சங்கனூர் ஓடை புனரமைப்பு. உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு நீட்டிப்பு பணி. அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம், பொள்ளாச்சி புறவழிச்சாலை, மேற்கு புறவழிச்சாலை பணிகள். விளாங்குறிச்சி தகவல் தொழில்நுட்ப பூங்கா. குறிச்சி தொழிற்பேட்டையில அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம்னு ஏராளமான திட்டங்கள் கோவை மாவட்டத்திற்கு வழங்கினதோடு இது எல்லாத்துக்கும் முகடும் வைக்கிற மாதிரி மதுரை போன்ற கோவையில் அறிவியல் மையத்தோடு கூடிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாபெரும் நூலகமும் அமைக்க உள்ள அரசு தான் உங்களுடைய அரசு. இந்த அரசு அடுத்து ஈரோடு மாவட்டத்துக்கு வரேன். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், காளிங்கராயன் வாய்க்கால் புதுப்பிக்கும் பணி, மாவட்ட மத்திய நூலகம் புதுப்பிப்பு, கிராமப்புற சாலைகள், ஈரோடு மருத்துவமனைக்கு மாபெரும் கட்டடம், வெள்ளோடு கிராமத்தில் 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், சித்தோட்ல மஞ்சள் ஏற்றுமதி மையம், ஜவுளி பூங்கான்னு பல்வேறு திட்டங்களை ஈரோட்டுக்காக செஞ்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா பாதாள சாக்கடை திட்டம் இணைப்புகள், 843 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள், 4 பாலங்கள், புதிய பேருந்து நிலையம், 27 பள்ளிகள்ல 60 புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள் திருப்பூர் மாவட்டத்தில் செஞ்சிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா யானை பாகர்களுக்கு உதவியாளர்களுக்கு வீடுகள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 1000 பேருக்கு ஓய்வூதிய பலன்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்குகிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிற இழப்பீட்டுத் தொகையை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கும்.
இப்படி கோவைக்கும் நீலகிரிக்கும் திருப்பூருக்கும் ஈரோட்டுக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சிதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டுமல்லாம இந்த 4 மாவட்டங்கள்ல 560 கோடி 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 273 திட்டங்கள் இன்றைய விழாவில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 489 கோடி 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 35 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 223 கோடி 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 57,235 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இவற்றினுடைய மொத்த மதிப்பு 1,273 கோடி 51 லட்சம் ரூபாய்.